ஜோஹர் பாருவில் 3 வீடமைப்பு பகுதிகளில் ரசாயன துர்நாற்றம். விசாரணையில் இறங்கியது தீயணைப்புத்துறை. ஜோஹர் பாருவில் ட்ரெய்லரின் பின்பகுதி கழன்று விழுந்தது. போக்குவரத்தை மறைத்த கான்கிரீட்டுகள். பத்துப்பஹாட்டில் மூதாட்டியிடம் கொள்ளை. 4 பிள்ளைகளுக்கு தந்தையான ஆடவருக்கு 7 ஆண்டுகள் சிறை. தாசேக் ஷா ஆலம் செக்ஷன் 7 நிற்பகுதியில் முதலை. பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. சீனாவில் பள்ளி பேருந்து மக்கள் மீது மோதி விபத்து. 11 பேர் பலி. ஹரிமாவ் மலாயா என அழைக்கப்படும் மலேசிய தேசிய காற்பந்து அணியின் வீரர்களின் நலன் மற்றும் பயிற்சி நோக்கங்களுக்காக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 15 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை அறிவித்துள்ளார். இந்த நிதியுதவியின் வழி எதிர்காலத்தில் ஆசியாவில் மிகச்சிறந்த காற்பந்து குழுவாக உருவெடுக்க முறையான பயிற்சி ஹரிமாவ் மலாயாவிற்கு கிடைக்கும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். ஹரிமாவ் மலாயா சிறந்து விளங்க தேசிய அணியின் வீரர்கள், மேலாளர் மற்றும் பயிற்றுநர்கள் பயிற்சியில் கவனம் செலுத்துவதற்கு அவர்களின் நலனை கவனித்துக் கொள்வது முக்கியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியாவிற்கு உறுதியான பொருளாதாரம் மட்டுமல்ல, நாட்டின் பெயரை அனைத்துலக அரங்கில் கொண்டு வரக்கூடிய ஒரு சிறந்த தேசிய காற்பந்து அணியை கொண்டிருக்க வேண்டும் என்பது இலக்காகும் என்றார் பிரதமர். இந்நிலையில் மலேசிய காற்பந்து சங்கத்தை சந்தித்து அரசாங்கத்தின் இந்த முடிவை கூற உள்ளதையும் நிதியமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தரா மன்சரா, பிஜேஎல் 11 16 செப்டம்பர் வரை. ஜோஹர் பாருவில் 3 வீடமைப்பு பகுதிகளில் இன்று அதிகாலை ரசாயன துர்நாற்றம் கண்டறியப்பட்டது. தாமான் மவுண்ட் ஆஸ்டின், தாமான் டாயா, தாமான் இஸ்திமேவா ஆகியவையே அம்மூன்று பகுதிகளாகும். தகவல் அறிந்து 19 பேர் கொண்ட தீயணைப்பு மீட்பு குழுவும் FRT இயந்திரங்களும் EMRS அவசர சேவை படையும் சம்பவ இடம் விரைந்தன. சோதனைகள் தொடரும் நிலையில் அது எந்த மாதிரியான ரசாயனம், எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பது இன்னும் கண்டறியப்படவில்லை. துர்நாற்றம் ஒருவேளை ஆற்றிலிருந்து வருகிறதா அல்லது வேறெங்கிருந்தோ வருகிறதா என்பதும் ஆராயப்படுகிறது. தற்போதைக்கு விரிவான கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு வாயு கண்டறிதல் கருவி, அதாவது கேஸ் டிடெக்டர் வாயிலாக காற்றின் தரமும் கண்காணிக்கப்படுவதாக தீயணைப்பு மீட்புத்துறையின் பேச்சாளர் சொன்னார். ஜோஹர் பாரு அருகே பிளாஸ் நெடுஞ்சாலையின் 10.7வது கிலோமீட்டரில் கான்கிரீட்டுகளை ஏற்றி வந்த ட்ரெய்லர் லாரியின் பின்பகுதி தனியாக கழன்று சாலையில் கவிழ்ந்தது. நேற்று பிற்பகல் வாக்கில் நிகழ்ந்த இச்சம்பவத்தால் கான்கிரீட்டுகள் சாலையில் விழுந்தன. இடப்பக்க சாலையை கான்கிரீட்டுகள் மூடியதால் வலப்பக்க சாலை மட்டுமே போக்குவரத்துக்கு பயன்பட்டது. ட்ரெய்லர் லாரி ஓட்டுநரான 26 வயது ஆடவருக்கு அதில் காயம் ஏதும் ஏற்படவில்லை என போலீஸ் உறுதிப்படுத்தியது. வாகனத்தை கட்டுப்படுத்த தவறி விபத்து அபாயத்தை உருவாக்கியதன் பேரில் லாரி ஓட்டுநர் விசாரிக்கப்படுகிறார். ஜோஹர் பத்துப்பஹாட்டில் 69 வயது மூதாட்டியிடம் கொள்ளையிட்ட குற்றத்தை ஒப்புக்கொண்ட 31 வயது ஆடவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஏற்கனவே இதே போன்ற கொள்ளை குற்றத்திற்காக தண்டனை பெற்றவரான அந்நபருக்கு நீதிபதி ஒரு பிரபடியும் விதித்து தீர்ப்பளித்தார். நீங்கள் கொள்ளையிடுவது இது முதன்முறை அல்ல, 2வது முறை. உங்களால் பாதிக்கப்படுபவர்களை நீங்கள் நினைத்து பார்த்ததுண்டா என தீர்ப்பை வாசிக்கும் போது நீதிபதி கடிந்து கொண்டார். முன்னதாக நீதிபதியிடம் முறையிட வாய்ப்பு வழங்கப்பட்ட போது 4 மாதங்களாக வீட்டு வாடகையை கட்ட முடியாததால் வேறு வழியின்றி கொள்ளையிட முடிவு செய்ததாக 4 பிள்ளைகளுக்கு தந்தையான அந்த ஆடவர் சொன்னார். நிலையில்லாத வேலை, பிள்ளைகளையும் மனைவியையும் பார்த்து கொள்ள வேண்டியுள்ளது, வேறென்ன செய்வேன் நான் என அவர் அழுது கொண்டே நீதிபதியிடம் கூறினார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு செமேரா கம்போங் பரேட் ஹாஜி பைஜூரியில் உள்ள வீட்டில் புகுந்து மூதாட்டிக்கு சொந்தமான ஒரு தங்கச் சங்கிலியையும் தங்க வளையலையும் கொள்ளையிட்டதாக அவர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். கொள்ளையிட்ட பொருட்களை பத்துப்பஹாட்டில் உள்ள நகைக்கடையொன்றில் விற்றது CCTV கேமராவில் சிக்கியதை அடுத்து அந்நபர் போலீசிடம் பிடிபட்டார். காணொளி ஒன்றின் வழி தாசேக் ஷா ஆலம் செக்ஷன் 7 முதலை இருப்பதைக் கண்டு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முகநூல் பக்கத்தில் பதிவேற்றப்பட்ட காணொளி ஒன்றில் தாசேக் ஷா ஆலம் செக்ஷன் 7 உள்ள நீர்ப்பகுதியில் முதலை ஒன்று இருப்பது காண முடிகிறது. அதனைத் தொடர்ந்து பொழுதுபோக்கை செலவழிக்க அங்கு செல்லும் மக்கள் கவனமாக இருக்குமாறு ஷா ஆலம் மாநகர் மன்றம் அறிவுறுத்தியுள்ளது.
முன்னதாக 2019ஆம் ஆண்டும் தாசேக் ஷாலாம் செக்ஷன் 14 0.6 மீட்டர் நீளமுள்ள முதலை ஒன்று தென்பட்டது குறிப்பிடத்தக்கது. கிழக்கு சீனாவில் உள்ள பள்ளிக்கு வெளியே நின்று கொண்டிருந்த பெற்றோர் மற்றும் குழந்தைகள் மீது பேருந்து மோதிய விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் 5 மாணவர்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சிசிடிவியின் காட்சிகளின் வழி அந்த பேருந்து சாலையோரத்தில் இருந்த பெற்றோர் மற்றும் குழந்தைகள் மீது மோதுவதை பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்ட நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சீனாவில் பல அரசாங்க பள்ளிகள் இந்த வாரம் புதிய கல்வியாண்டுக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மிக குறைவான பாதுகாப்பு தரங்கள் மற்றும் பரவலான ஒழுங்கற்ற வாகனம் ஓட்டுதல் போன்ற காரணங்களால் போக்குவரத்து விபத்துகள் அடிக்கடி அந்நாட்டில் நிகழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ரயிலுக்குள் நடந்த துப்பாக்கி சூட்டில் 4 கொல்லப்பட்டனர். ஃபாரஸ்ட் பார்க் ரயில் நிலையத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். மேலும் ஒருவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார் என்று காவல்துறை கூறுகிறது. கண்காணிப்பு கேமராவில் பதிவான அடையாளத்தை வைத்து துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளான். அந்த நபரிடமிருந்து சுடும் ஆயுதம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. அந்த ஆடவனுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் யாரையும் தெரியும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் இந்த சம்பவம் வழிப்பறி கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையதாக இல்லை, மாறாக வன்முறை செயலாக தெரிகிறது என்று கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மிக பெரிய அளவில் பொது போக்குவரத்தை நம்பியிருக்கும் நகர்களில் ஒன்றாக சிகாகோ திகழ்கிறது. சிகாகோவில் வார நாட்களில் சராசரியாக 3,17,000க்கும் அதிகமானோர் ரயிலில் பயணம் செய்கின்றனர். இந்நிலையில் துப்பாக்கி வன்முறை காப்பகத்தின் தகவலின்படி இந்த ஆண்டு குறைந்தது 378 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்துள்ளன. இந்த துப்பாக்கி வன்முறையில் குறைந்தது 11,463 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 2022ஆம் ஆண்டு பரவத் தொடங்கிய குரங்கம்மை எம்பாக்ஸ் நோயை 6 மாதங்களில் ஏறக்குறைய முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த ஆஸ்திரேலியா தற்போது மீண்டும் ஒரு சவாலை எதிர்நோக்கியுள்ளது. திடீரென அந்நாட்டில் எம்பாக்ஸ் நோய் பரவல் கணிசமாக அதிகரித்து வருகிறது. கடந்த மாதம் மட்டுமே 179 சம்பவங்கள் பதிவாகின. இதையடுத்து இவ்வாண்டில் இதுவரை 400 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டன. இதுவரை மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட 550க்கும் மேற்பட்ட சம்பவங்களில் ஒருவர் மட்டுமே பெண். ஆக ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடும் ஆடவர்கள் மத்தியிலேயே அது அதிகம் பரவுவது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் ஓரினச் சேர்க்கையாளர்களை குறிவைத்து தடுப்பூசி திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2022 கடைசியிலேயே எம்பாக்ஸ் நோயிலிருந்து ஆஸ்திரேலியா விடுபட்டுவிட்ட நிலையில் இவ்வாண்டு தொடக்கம் வரை அது நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. நோய் பரவும் வாய்ப்பு அதிகம் உள்ளவர்களுக்கு இலவச தடுப்பூசி திட்டம், பாதுகாப்பான உடல் உறவை ஊக்குவிக்கும் இயக்கத்தை தீவிரப்படுத்தியது மற்றும் பொது விழிப்புணர்வை அதிகரித்தது போன்றவற்றால் கடந்த ஆண்டு மொத்தமாகவே வெறும் 26 சம்பவங்கள் மட்டுமே பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவை போல் திடீர் நோய் அதிகரிப்பு சாத்தியத்தை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என உலக நாடுகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக மேலும் ஆபத்தான பெருந்தொற்று அபாயத்தை உருவாக்கக்கூடிய புதிய நோய் திரிபுகள் பரவலாம் என ஐயுறப்படுகிறது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.